பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். திருமணி, நீங்க எப்படி இனி தாவேக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதவ் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இஷ்யூஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னொரு பாயிண்ட் முதல் சுற்றுலேயே சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு முடியாமல் போயிடுது. அதாவது ஆதவ் எவ்வளோ நாள் விஜயோட இருப்பார்ன்றது எனக்கு சந்தேகம். ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஏன்னா ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியவங்கள இது மாதிரி கட்சிக்கு புதிதாக ஆரம்பிக்கக்கூடியவர்கள், புதிதாக, அதாவது எஸ்பெஷலி நடிகர்கள் விரும்புவதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளில் விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், ஓரளவு திரைத்துறையில் இந்த சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவங்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸை வளர விடுறதே கிடையாது. அது அவங்களுக்கு ரிஸ்க். அது உங்களுக்கு இப்போ ஒரு திமுகலையோ அண்ணா திமுகலையோ அல்லது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், அடுத்த தலைமுறை தலைவர்கள், அல்லது தலைவருக்கு அடுத்த படியில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி யாருமே இந்த கட்சிகளில் கிடையாது. ஏன்னா இவங்க பாலிடிக்ஸே இவங்ககிட்ட இல்லையே. இப்போ விஜய் அதில் இன்னும் மோசமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ரகு ஒரு அழகான விஷயம் சொன்னார், புதுக்கோட்டை இன்சிடென்ட். அது எவ்வளோ பெரிய ஒரு ரேலிங் பாயிண்ட் ஏடிஎம்கேக்கு. சரி, அவங்க எடுக்கல, அது நமக்கு புரியுது நல்லா. விஜய் அதை கையில் எடுக்கணும்ல. எதை பற்றி தான் அவர் பேசினார், எக்ஸப்ட் 1 or 2 இஷ்யூஸ். அப்போ பாலிடிக்ஸே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் எவ்வளோ பேர் போய் சேர்ந்தாலும் அது என்ன நடக்க போகுது? கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் ஏதோ அவருக்கு ஒரு மாஸ் அப்பீல் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றது தான் சேலஞ்ச் அவருக்கு. நாளைக்கு அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் போனார்னா அது ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் ஏடிஎம்கேவோட அந்த பொலிட்டிக்கல் பேக்கப்பை வச்சு இவங்க ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கூட அவரால் செய்ய முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ ஆதவ் போய் சேர்ந்தது எவ்வளோ நாளைக்கு ஆதவ் அங்கே இருப்பார்ன்றது என்னோட கொஸ்டின். ஏன்னா இப்போ ஆதவ் மீடியா கிட்ட நல்லா பேசுவார், விஜய் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்களுக்கு லைம்லைட் கிடைக்கிறத கண்டிப்பாக விஜய் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ் அதை விரும்ப மாட்டாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது விஜயோட அரசியல் என்ன? தனிநபர்களை விட்டுருங்க. இப்போ பிரியனும் ரகுலாம் கூட ஆதவுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, வேறு சில விஷயங்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே கூட போக விரும்பல, இண்டிவிஜுவல்ஸை பற்றி கூட பேச வேணாம். நம்ம விஜயோட அரசியல் என்ன? அந்த அரசியல் கிட்டத்தட்ட எம்டியாக இருக்கும்போது, அல்லது முக்கியமான இஷ்யூஸில் ஒரு ஸ்டாண்டே எடுக்காமல் இருக்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பெரியாரை பற்றி சொன்னீங்க. பெரியாரை பற்றி எந்த கருத்துமே அவர் சொல்லாமல் இருக்கார். அப்புறம் இஷ்யூஸ்ன்னு வரக்கூடிய புதுக்கோட்டை மாதிரியான இஷ்யூஸை எடுக்கிறதில்ல. வேங்கவே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மூதாட்டி இறந்து போய் அங்கே உள்ளே போக விடாமல் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் இஸ் அண்டர் சீஜ். ஒரே நாட்டுக்குள்ளே அண்டர் 1 கான்ஸ்டியூஷன் யாரும் போக முடியல, யாரும் வர முடியல. திரும்பவே அதை பற்றி திரும்ப பேசுகிறார். இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது அங்கே கிரவுண்டுக்கு அவர் போகல. எந்த பாலிடிக்ஸுமே இல்லாமல் தான் கடந்த ஓராண்டா அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்துகிட்டு இருக்கார். இதில் யார் போய் என்ன பண்ணிட முடியும்? ஆதவ் அர்ஜுனா எத்தனை நாட்கள் தேர்தல் வரையே அவர் விஜயோட கட்சியில் தாவேக்கால இருப்பாரா என்பதே எனக்கு சந்தேகம். ஒரு கேள்வி ரகு, சுருக்கமா. அதாவது விஜய் இந்த தாவேக்காக்கு வெற்றி கிடைச்சா விஜயோடைய கரிஸ்மால கிடைச்சதுன்னு தான் பேச விரும்புவாங்களே தவிர, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மூவ்னால கிடைச்சது அப்படிங்கறத விஜயோட ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. பிரியன், சுருக்கமா சொல்லிடுறீங்களா? சுருக்கமா. இல்ல, நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது அதிமுக பாஜக அண்ணாமலையினுடைய கான்பிடன்ஸ், அந்த பேட்டி அவர் தான் தொடர்வார் போல இருக்குல்ல, அதுக்காக கேட்டேன். சுருக்கமா. தொடருவாரோ தொடர மாட்டாரோ அதெல்லாம் வேற விஷயம் சார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது இந்த கொள்கை போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது, மைனாரிட்டி ஓட்டு எல்லாம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, அது 21 தேர்தல ஓரளவுக்கு வெற்றியை பார்த்திருக்கு, ஆன்டி இன்குவன்சிய மீறி வெற்றியை பார்த்திருக்கு. 24 தேர்தல தனித்தனியா போய் 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்ல. யதார்த்த பாலிடிக்ஸ்ல கூட்டணி சேர்ந்தா பெட்டர்னு அந்த கட்சியில நினைக்கிறாங்க. இல்ல கடைசி நேரத்துல தெரியாது. அடிப்படையான விஷயம், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கின்றது. அக்னி, சுருக்கமா. அவர் சொன்னதுனால உங்கள்கிட்ட கேட்க முழுவதும் கற்பனை. கட்சியின் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி தீர்ப்பு. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.